ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு சில விஷயத்த வந்து எதையுமே நம்ம வந்து இதாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே மாமியார் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளோ இதையும் வந்து நம்ம சொல்கிறதுனால வந்து நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க தான் கவலைப்படுவாங்க கண்டிப்பாக. அவங்க கவலைப்பட்டால் நமக்கு வந்து ஓரளவு வந்து மனசு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ளே நடக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை நாத்தனார் இந்த வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, நான் அம்மா கிட்ட பேசாமல் அப்படி தான் இருந்தேன். ஒரு நாள் சித்தி எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டீ போட சொன்னதுக்கு வந்து ஏதோ ஒரு பேசிட்டாங்க. அதை எங்கள் சித்தி பார்த்துட்டு போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னோன்னே, அப்புறம் தான் எங்கள் அம்மா அப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் எங்கள் அம்மா அப்பா இருந்தது. ஆனால் வந்து இவங்க அப்படி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் சித்தி போய் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு. இது மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க போல இருக்குது. நம்ம பொண்ணை வந்து இது பண்ணுறது தான் ஒரே பிரச்சனை. அதனால தான் இதாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து உணர ஆரம்பித்தாங்களே. அதுக்கப்புறம் உணர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் வந்து அங்கே போனோன்னே எங்களையெல்லாம் மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக காமெடியாக பேசுவாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்னென்னா இங்கே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு அந்த தூங்குற ஒரு 4, 5 மணி நேரம் தான் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம்னு பார்த்தா, மற்ற நேரம் ஃபுல்லாகவே வந்து அது செய்யணும், இது செய்யணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை முடித்தா இன்னொரு வேலை அப்படி தான் இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து வருமானம் வந்து வேலை பார்க்குறது வந்து ஒரு 20,000 சம்பளம் தான் வாங்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அண்ணனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பெரிய மருமகள வந்து எதுவுமே வேலை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறனால இவங்க பேச்ச கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நான் வந்து வேலைக்கு போகாதனால தான் இவங்க அதோட இவருக்கும் சம்பளம் கம்மிங்கிறதுனால வந்து இவர் கல்யாண செலவெல்லாம் இவங்க அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா நகையெல்லாம் இது பண்ணி தான் இவர் கல்யாண செலவே பண்ணியிருக்காங்கங்கிறப்போ, அதனால இவர் என்ன இது பண்ணுவாருன்னா, அதை தான் யோசிச்சாரு. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு இது இல்லை, இவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கங்கிறப்போ நம்ம வந்து இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இவர் அதை தான் யோசிச்சாரே தவிர வேறு எதையுமே இவர் யோசிக்கலை. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் வந்து எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தானே இதாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் வேறு வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கேம்மா, பெங்களூர் சைடு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என் ஃப்ரெண்டுங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டுருக்கேன், இன்டர்வியூவும் போயிட்டு அட்டன் பண்ணலான்ட்ருக்கேன் அடுத்த வாரத்தில். அது பண்ணி ஏதாச்சும் ஒரு வேலை நல்ல சம்பளத்தில் கிடச்சிட்டுனா நம்ம வாடகைக்கு அங்கேயே வீடு எடுத்துகிட்டு போயிடலாம், கொஞ்ச நாள் மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொன்னார். அப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, 2 நாள் வந்து இது மாதிரி வந்து அக்கா வந்து ஊர்லேருந்து வரா, ஃபாரின்லேருந்து வரா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், வீட்டில் நான் கேட்டுட்டு சொல்லணுமா அப்படின்னோடனே, அவங்க மாமியார்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னோடனே, அவங்க உடனே வந்து அக்காலாம் வரானோடனே நிறைய பொருள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கங்கிறனால, ஆமாம்மா இவ்வளோ அவங்கக்கிட்ட நல்ல விதமாக வந்து எங்கள் அம்மாக்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ வந்து பேசினதுக்கப்புறம் என்ன இது பண்ணாங்கன்னா, இது மாதிரி ஒரு 1 வாரம் வந்து இருக்கட்டும், லலிதா இருக்கட்டும் இங்கே, அவங்க அக்கா வரா, 1 மாதம் லீவில் வரா, 1 வாரம் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு 1 வாரம் தானே போயிட்டு வந்துடு, அங்கேயே தங்கிறாத அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நல்ல விதமாக நான் அனுப்பிவிட்றேன், அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க, நான் அனுப்பிவிடாமல் வேறு யார் இது பண்ண போகிறா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில மாதிரி பாசிட்டிவாக பேசினாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், இவங்க வந்து ஏதாச்சும் அவங்க கொடுப்பாங்க, அவங்க அக்கா கொண்டு வந்திருக்கோம் இங்கே எடுத்துகிட்டு வருவா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இவங்க அனுப்புகிறாங்கங்கிறது என் ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு எங்கேனாச்சும் 1 வாரம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இதாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஏதோ அதை தான் நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்கும், அதை நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னா இதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க.
அதுக்காக ஒரு சில இதையும் வந்து நம்ம ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்காக வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எந்த ஒரு இதையும் எடுக்க முடியும். அதனால என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அவருக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால நானும் வந்து பொறுமையாக இருந்தேன்.